கவியை கிட்ட எப்படியோ லெட்டர் கொடுத்துட்டோம். ஆனால் அவகிட்ட இருந்து எந்த ஒரு ஃபீட்பேக்குமே வரலையே. அவளுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன். அவள் என்ன நினைக்கிறான்னு கூட தெரியலையே. கடவுளே, காஃபியை எப்படியாவது எனக்கு ஓகே சொல்லணும். என்ன மெசேஜ் வந்திருக்கு? என்ன புதுசாக ஒரு நம்பர்ல வந்திருக்கு? என்னன்னு பார்ப்போம். கதிர், நான் தான் காவியா. எனக்கும் நீங்கள் அனுப்பிச்ச எல்லாமே கிடைச்சிது. நான் என்ன மனசில் நினச்சோம் அதை தான் சொல்லியிருக்கீங்க கதிர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் கதிர். நீங்கள் தான் என் மனசில் இருக்கீங்க கதிர். அதான் உண்மை. சீக்கிரமாக நம்மளோட கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மனங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் கதிர். என் மனசில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் ஒரு பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதனால் நம்ம சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெவத்தை தெரியுங்கிறத காமிக்காமே இருக்கணும். நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கதிர். உங்களுக்கு இதில் உடன்பாடு தானே? ஓகே தானே கதிர்? கவியா, நீ தானா? உண்மையெல்லாம் நம்பவே முடியல கவியா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நீ ஓகேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்படியே நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப் கால் மெசேஜ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எப்போ என்னோடய ரூமுக்கு அம்மா வருவாங்க அப்பா வருவாங்கன்னு தெரியாது. நம்ம மெசேஜில் சேட் பண்ணிக்கலாம். என்னால் கூட அதிக நேரம் வெளியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த ஃபோன் மட்டும்தான் ஒரே வழி. என்னை மன்னிச்சிரு. இவனை லவ் பண்ணிட்டு எங்கேயும் வெளியே போக முடியலன்னு ஃபீல் பண்ணாத. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? அப்புறம் நீ சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதான் ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஏன்னா நானும் லவ் பண்ணுறேன்னா வீட்டில் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பத்தாதிக்கு உங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட ஃப்ரெண்டு தானே, அதனால் ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் வெற்றி எனக்கு தான் எந்த பொண்ணுமே அமையல. அந்த வருத்தத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரகுவனனுக்கும் மாமா பொண்ணு இருக்கா, எனக்கும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற அப்படிங்கும்போது அம்மா அண்ணனை நினச்சி ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதனால் நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். நம்ம எல்லாமே ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், சரியா? புரிஞ்சுது கதிர். எப்போவுமே உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கே அதனால தான் உங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப மனசில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் என் மனசில் இருக்கிறது தான் உங்கள் மனசுலேயே இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதிர். நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. தெரிஞ்ச மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு இருக்குன்னு. அதனால தான் சில விஷயங்கள் இப்போவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என் மேலே கோவப்பட்டுறாதீங்க, புரிஞ்சுதா? எதாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கலாம். நம்மளது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேரில் வெளியே போகலாம், எல்லா பக்கமும் பார்க்கலாம் கதிர். எனக்கும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை தான் கதிர். பட் ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் மனசில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க கதிர். எனக்கு இது போதும், எனக்கு இது போதும்மா. நீ எப்போவும் என் கூட இருந்தால் போதும். எல்லாமே எனக்கு வெற்றி தான். என்னை நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதே கேட்டதே என்னால் தாங்க முடியல. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறது தான் சரி. கண்டிப்பாக நான் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்குவேன். பொண்டாட்டினா எனக்கு நீ மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ஆமாம் காவியா, ஆமாம். சரி, நீ போய் நல்லா தூங்கு, ஓகேவா? வேறு எதுவுமே நினைக்காத. மனசில் உனக்காக நான் எப்போவுமே காத்துக்கிட்டு இருப்பேன். Really love you, Kadir. காவியம்மா, ஐ லவ் யூ. Kadir. காவியா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரில. இந்த ரகு சார் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. திடீர்னு இப்படி கட்டி பிடிச்சிட்டாரே. நான் நினச்சி கூட பார்க்கல. யாராவது எதாவது பண்ணால் அவ்வளோ கோவம் வரும். இந்த ஆள்கிட்ட என்னால் கோவத்தை காமிக்கவும் முடியல. ஏன்னு தெரியல. என்ன இதை எப்பவுமே வித்தியாசமாக இருக்க மாட்டாளே, இன்னைக்கு என்ன வித்தியாசமாக இருக்கா? கடவுளே, எப்படியாவது என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டு
எப்படியும் வேலை போகாமல் தப்பிச்சுக்கிச்சு. ஆனால் புது புது பிரச்சனையாக வருதே. ஒரே நேரத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்தால் நான் எப்படி சமாளிப்பேன்? ஹேய் காயு, என்ன பண்ணுற? இன்னும் நம்ம பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. காயு மேடம், காயு மேடம். யாரு? ஏய் என்னடி, நான் தாண்டி. என்ன இவ்வளோ பயந்துட்டு ஒரே ஷாக்கிங்காக பார்க்குற? என்னதான் நடந்துச்சு? ஒன்றும் இல்லடி, நான் கொஞ்சம் பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்னால் நம்ப முடியலையேடி, நீ பயந்துட்டேங்கிறது என்னால் நம்பவே முடியலையே. வாழ்க்கையில் உனக்கு பயங்கிற ஒரு விஷயத்த நீ கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ பயந்துட்டியா? ஐயோ, என்ன ஒரே அதிசயமெல்லாம் நடக்குது. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் நாங்களே பயந்துக்க மாட்டோமா? பிறந்ததுலேருந்தே எனக்கு தைரியசாலியா? ஏதோ ஒரு சில விஷயங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ணேன். அதுக்காக என் வாழ்க்கையில் நான் பயமே பட மாட்டேங்கிறது ஏதாவது இருக்கா? ஐயோ, ஐயப்புள்ள எதுலையோ மாட்டியிருப்பா போல இருக்கே. சம்மந்தமே இல்லாமல் பயப்படுறா. எனக்கு என்னமோ ஆள் மிரட்டி பயந்த மாதிரி தெரில, வேற ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி, யாராவது மிரட்டினாங்களா? என்னெல்லாம் யாராவது மிரட்ட முடியுமாடி? தானே பார்த்தேன், உன்னை யாராவது மிரட்டினா நீ சும்மா விட்டுருவ? அடுத்த நிமிஷமே கிழிச்சு தொங்க போட்டிருக்க மாட்டேன். ஆனாலும் நீ ஏன் இவ்வளோ பயந்துக்கிற? பேயை பார்த்தாலும் பயந்துக்க மாட்டேன், பிரச்சனைன்னு வந்தாலும் பயந்துக்க மாட்டேன். ஆனால் உனக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் நீ பயப்படுற, அது எனக்கு தெளிவாகவே தெரியுது. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறியே. என்னடியே உனக்கு இப்போ என்னை எது குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க? போ, உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு போ. இல்லை ஃப்ரெண்டு, இவ்வளோ சோகத்தில் இருக்க, அதனால தான் என்ன பிரச்சனை ஏது இவ்வளோ பயத்தில் இருக்கியே அப்படின்னு கிளியர் பண்ணலான்னு நினச்சேன். நீ என்கிட்ட சொல்கிறக்கே இவ்வளோ சங்கடப்படுறியே. சரி, அதுவும் விருப்பம். ஐயோ, இவளுக்கு வேற தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், கிண்டல் பண்ணுவாளே. பத்தாதுக்கு இந்த ஆள் கட்டி பிடிச்சி என்னை முட்டை வேற கொடுத்துட்டான்னு தெரிஞ்சா இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்குமோன்னு தெரியலையே. இவளை நம்பி சொல்கிறக்கும் பயமாக இருக்கீங்க, அது உளறிட்டானா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குமே. ஷோ, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரில. ஹாய் காயத்ரி. வாங்க மேடம், வாங்க. காயத்ரி, எப்போவுமே ரகு மாமாவுக்கும் வெற்றி மாமாவுக்கும் ஒரே விஷயம் ஒரே டைமில் பிடிச்சதே இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ணுறக்குள்ள எனக்கு போதும் ஆயிரும், அதே மாதிரி கதிருக்கும் போதும் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி தான் அந்த மாதிரி பிரச்சனையே வராமல் ஒரு ஆடை 2 பேரும் ஓகே பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஓ மேம், ரியலி? ஃபஸ்ட் டைமே அப்ரோச் பண்ணதில் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. மேற்கொண்டு இது மாதிரியே பண்ணுங்கள் சரியா? என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். வேறு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க. உங்கள் மாமா பையன் தான் மேம் பிரச்சனை பண்ணுறாரு, அதாவது உங்கள் உட்பி தான் எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு. என்ன சொல்கிறது? என்னங்க? ஒன்றும் இல்லை மேம், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக மொத்தம் நீ எதுவும் பிரச்சனை இல்லை இருக்கடி. என்னாலேயும் நீ இப்படி இருக்கிறத பார்க்க முடியலையே. ஆனால் நீ நல்லா ஆட் பண்ணிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை நீ இப்படி பிரச்சனை இருக்கேன்னு வருத்தப்பட்டதான்னு எனக்கும் தெரியல. நீ சொல்லவும் மாட்டேங்கிறியே. பேசாமல் இருடி கொஞ்ச நேரம், போய் தொலை. அப்புறம் இன்னொரு விஷயம் காயத்ரி, இந்த ஆடில் நடிச்சிருந்த மாடல் ரொம்ப நல்லா இருந்தாங்க. முடிய வரைக்கும் அவங்களே எல்லா ஆட்லேயும் நடிக்க வைங்க. ஏன்னா பழைய மாடல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் இவங்கக்கிட்ட வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப தத்ரூபமாக நடிக்கிறாங்க. நம்ம மாடல்ஸ் எல்லாம் நடிக்கிறத பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்களே மேக்ஸிமம் இதே மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள், ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாடல். பர்சனலாக எனக்கு மட்டும் இல்லை, வெற்றி மாமாவுக்கு ரகு மாமாவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. இனி கதிர் மட்டும்தான் பார்க்கல, கதிரும் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த ஆடை நம்ம ப்ரமோட் பண்ணிடலாம், ஓகேவா? ஐயோ, இவங்க தொடர்ந்து என்ன ஏதோ ஒரு ஆப்படிக்க போகிறாங்க போலயே. எதுக்கு மேம் அவங்களவே நடிக்க வச்சுக்கிட்டு? ஏதோ ஒரு டைம் நடிக்க தெரியாமல் நடித்து அது நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது சும்மா அவங்களவே போடணுமா? பழைய மாடல்ஸே நல்லா தானே மேம் பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பேமெண்ட் ஜாஸ்தியாக கேட்குது. வேண்டாம் மேம், அவங்க எவ்வளோ பேமெண்ட் கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம பே பண்ணிக்கலாம். அவங்கள பார்த்தா ஃபஸ்ட் ஆட் மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்க ஃபஸ்ட் ஆட் எடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் ஃபஸ்ட் ஆட்லேயே ரொம்ப நல்லா அடிச்சிருக்காங்க. நமக்கு திறமையாக இருக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம். ஒரு வேலையை டக்குன்னு பண்ணுறவங்க தான் முக்கியம். ஸோ அந்த டைமில் நம்ம டைமும் சேவ் ஆகும், அதே சமயம் நமக்கு சீக்கிரமாக ஒரு ஆடாக எடுக்க வேண்டிய டைமில் 2 ஆடாக எடுத்தால் நமக்கு பெனிஃபிட்டு தானே. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான் வேணும். என்ன பேசுகிறீங்க? ஏன் அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? பேசாமல் இருந்துட்டு கொண்டுருவேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். தேவையில்லாமல் என்னை சிக்க வச்சுட்டேன். அவங்கக்கிட்ட என்னால் சொல்லவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
மேம் அவங்கள நான் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்க்குறேன். செருப்பு பிஞ்சும். சும்மா இருடி, பேச விடுங்க. என்னை காப்பாற்றி விடல உனக்கு கொண்டுருவேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. என்ன ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க காயு. இல்லை மேம், அவங்க எனக்காக ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சவங்க தான். வேறு ஆப்ஷனே இல்லாதங்காட்டி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அவங்களும் வந்து சரின்னு சொல்லி இது ஒரு ஆட் மட்டும்தான், இதுக்கு மேலே எனக்கு கூப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தான் நடிச்சுட்டு போயிருக்காங்க. திருப்பி கூப்பிட்டா வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அவங்களே பிலீவ் பண்ண வேண்டாம் மேம். நான் அவங்களை கூப்பிட்டு பார்க்குறேன். சப்போஸ் அவங்க வரலைன்னா நான் என்ன மேம் பண்ண முடியும்? அப்படியா, சரி, முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு திருப்பி நம்மக்கிட்ட இருக்க மாடல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஓகே மேம். சரி, நீங்கள் நல்லா டேலண்டாக தான் எனக்கு தெரியுறீங்க. யாரை வச்சு பண்ணாலும் நடிக்கவே தெரியாதவங்க இருந்தாலும் நீங்கள் நடிக்க வச்சுருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் என்ன, இவங்க நடிக்க தெரிஞ்சவங்க தானே. ஆனால் என்ன, இதே மாதிரி உயிரோட்டமாக நடித்தா எனக்கு அதுவே போதும். சரிங்க, நான் வரேன், பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராட்ஸ். வரேன். ஓகே மேம். ஆமாம், எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க. ஐயோ, இவ வேற இவ இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்றாளே, என்ன பண்ணுறது? சொல்லு அனிதா, என்ன வேணும்? ஐயோ, இவர் வேற பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க கிட்ட தான் நீங்கள் இனிமேல் ஆட் கொடுக்கணுமாம்மா. அதையே சொல்லிடுறேன், ஓகேவா? சரி, ஓகே. என்ன இவங்க 2 பேர் வித்தியாசமும் பண்ணுறாங்க? ஏதோ இவங்களுக்குள்ள தான் நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. எப்படியாவது இதை போட்டு வாங்காம விடக்கூடாது. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறவா? கன்ஃபார்ம் நம்ம ஆளும் இந்த ஆளை பார்த்து தான் பயப்படுது. ஐயோ, இவ வேற பார்க்குறான், நம்ம போயிடுவோம். எஸ், இதுதான் காரணம், இவரு தான் காரணம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு தான் தெரில. எப்படியாவது போட்டு வாங்கிடுவோம். சரி, நான் பார்க்குறேன், கிளம்புறேன், பாய். ஓகே மேம், பாய் மேம். அப்புறம் உனக்கு ரகு சாருக்கும் என்ன நடந்துச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேனே. ஐயோ, உனக்கு எப்படி தெரியும்? எல்லாமே தெரியும். சரி, நான் போகிறேன், எனக்குள்ள வேலை இருக்கு. ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கோ. தயவு செய்து அமைதியாக இரேண்டி. இதை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு என்னதான் பண்ண சொல்கிறேன்? இந்த லூசு பிள்ளை இருக்குல்ல, அவள் பாட்டுக்கு காஃபி கொண்டு வந்து கொட்டிட்டா. அதில் வலிக்கு விழ போனேன்னா அப்புறம் ரகு சார் என்னை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிடிச்சாரு. அப்போ என்னை ஹக் பண்ணிட்டாரு. தெரியாமல் என்னை கிஸ்ஸும் பண்ணிட்டாரு. அதனால தான் 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் கஷ்டமாக இருக்குது. 2 பேர்த்தையும் ஃபேஸ் பண்ண முடியல.